நீ போற மனதுன்னா போன்றாரு. நாங்க எங்க போவோம்? முடத்துல என்ன இருக்குதுங்க? ஜீவ வார்த்தை உண்டு என்று சொல்லி என்ன பண்றான் அவன்? ஜெபிக்கிறான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் யாராவது வாசிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால், அப்பொழுது தேவன் அவரிடத்திலிருந்து போய்விட்டார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப மரியாதை கிட்ட தேவதூதன் வரான். எப்பா நீ ஒரு கர்ப்பவதி ஆகி ஒரு பிள்ளையை பெற போற அப்படின்னு சொல்றான். உடனே மரியாள் என்ன பண்றான்? இந்த காரியத்தை விசுவாசிக்கிறான். விசுவாசித்த பிறகு என்ன சொல்றான்? இந்த வார்த்தையின்படி எனக்கு என்ன பண்ணிட்டோம்? ஆக கடவது என்றான். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, சகரியாவோ தேவதூதன் வந்து சொல்றான், நான் கிழவனும் என் மனைவி கிழவியா இருக்கிறான்னு சொல்றான். அப்போ அவன் என்ன சொல்றான்? வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள்னு சொல்லாதனால அவன் என்ன சொல்றான்? வாயை மூடிடுறான். ஆனா இவளோ, ஐயோ நான் எனக்கு கல்யாணம் ஆகலையே, கணவன் இல்லையே, இதெல்லாம் எப்படி நடத்த போறீங்க என்று அந்த விதத்துல கேட்டான். அந்த விதத்துல கேட்டேன்னு அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உன் மேல் வருவார், பரிசுத்த ஆவி நிழலிடுவார், அப்பொழுது நீ என்ன பண்ணுவ? ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொன்னோம். அந்த வார்த்தையை உடனே என்ன பண்றான்? மரியா ஏற்றுக்கொண்டான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேங்க, வார்த்தையை ஏற்றுக்கொள்வதுதான் ஜெபம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. வார்த்தையை வந்து என்ன பண்றது? ஏற்றுக்கொள்வதுதான் ஜெபம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மரியாளை போல சில பேர், நான் மரியாதை போய் ஒரு மாலை போட்டு வந்துடுறேன், மரியாளுக்கு ஒரு மொட்டை போட்டுடுறேன், மரியாளுக்கு ஒரு கேண்டில் ஏற்றிடுறேன். இந்த வருது பாருங்க இந்த செப்டம்பர் மாசத்துல. நீங்க மரியாதை போல விசுவாசமா இருக்கணும். மரியாதை போல வசனத்தை என்ன பண்ண? ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளணும். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. மரியாள் என்ன சொன்னா? அவர் சொல்றபடி செய்யுங்கன்னா. யார் சொல்றபடி? இயேசு சொல்றபடி செய்யுங்கன்னா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அவகிட்ட எல்லாம் போனாங்க. இல்ல இல்ல என்கிட்ட என்னத்துக்கு போறீங்க? அவர் என்ன சொல்றாரு? அவர் சொல்றபடி செய்யுங்கன்னா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இவங்க என்ன பண்றாங்க? அவங்க கிட்ட போய் நீங்க இயேசு கிட்ட சொல்லுங்கன்றாங்க. இயேசு கிட்ட அவங்க தான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கன்ட்டாங்களே. ஒரு கலெக்டர் வந்து என்கிட்ட நேரடியாக வாங்கன்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை நேரடியெலாம் வரமாட்டேன், நான் பியூன் போட்டேன். அவர் சொல்கிறார் பியூன்லாம் வேணாமா, அவன் கூட வந்து என்ன பண்ணுவான்? நிறைய கட்டிங் கேட்பான், அதுக்கப்புறம் உன் பட்ஜெட் ஏறின்னு உன்னால் முடியாது, அவன் கரெக்டாகவும் செய்ய மாட்டான், டேரெக்டாக என்கிட்ட வா, அவன் எனக்கு உதவி செய்யத்தான் வச்சுக்கிற வழியே உன் பிரச்சனையை கேட்டு எனக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு மீடியேட்டரை நான் என்ன பண்ணல, வைக்கல. இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதே மாதிரி மரியாள் யாரு அப்படின்னா, இயேசுவை பெற்றெடுத்த தாய், கனத்துக்குரியவங்க, அவ்வளவுதான். நான் அவங்க மூலியமா தான் போவேன், அவங்க மூலியமா தான் போவேன் சொல்ல. இயேசு எப்போ சொல்ல? என் நாமத்தினால கேளுங்க, என்கிட்ட கேளுங்கன்னு சொன்னாரு. இயேசு எங்கேயாவது மரியாள் கிட்ட கேளுங்கன்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த அம்மாவுக்கே என்ன பண்ணுதுங்க, வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த அம்மாவே விசுவாசிச்சாங்க, அப்போதான் நடந்துச்சு. அதுதான் வேதம் சொல்லுது, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் உனக்கு உரைக்கப்பட்டதெல்லாம் என்ன பண்ணாங்க, நிறைவேறும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உரைக்கப்பட்டதை அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டான், அதுக்கப்புறம் தான் அவள் சொல்ற நிறைவேறும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிங்க, லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து, பாருங்க நல்ல நிலம். நான் சொல்றேன், யாருக்குள்ள வசனம் இருக்குதோ அவங்க தான் யாருங்க, நல்ல நிலம். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் கொஞ்சம் கீழே இறங்கிடுறேன். ஹல்லேலூயா. யாருக்குள்ள வசனத்தை கேட்குறீங்களோ அவங்க தான் யாருங்க, நல்ல நிலம். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். வசனத்தை கேட்குறவங்க தான் நல்ல நிலம். சொல்லுங்க, வசனத்தை கேட்குறவங்க தான் நல்ல நிலம். ஆமென். உங்க உள்ளம் நல்லதா இருக்கணும். நல்ல நிறம்,
நல்ல நிலம் நல்ல நிலமா மாறணும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நல்ல நிலம் நல்ல மரத்தை உண்டாக்கும், நல்ல மரம் நல்ல கனியை உண்டாக்கும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? அல்லேலூயா. அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையோடு என்ன பண்ணுவாங்க? பலன் பண்ணுவாங்க. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நல்ல நிலம் சொல்லுங்க. நான் நல்ல நிலம் சொல்லுங்க. நான் நல்ல நிலம். இந்த நல்ல நிலம் எப்போது என்ன பண்ணோமா? வசனத்தை கேட்டு. பக்கத்து சொல்லுங்க. வசனத்தை கேட்டு சொல்லுங்க. வசனத்தை கேட்டு. என்ன போய் நீ வசனம் கேட்க சொல்ற? நான் எங்க அம்மா பேச்சை கேட்கறதுல, எங்க அப்பா பேச்சு கேட்கறது, இவங்க பேச்சுக்கு உங்க பேச்சும் பேச மாட்டேன், ஏசப்பா பேச்சும் கேட்க மாட்டேன். போச்சு. எங்க அம்மா பேச்சு நான் சொல்றேன். இப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். நீங்க என்ன ஒரு பேசுங்க, நான் கேட்கணுமா? எனக்கு நான் இந்துவா? நான் சொல்றேன் பாருங்க. வசனத்தை கேட்டு இது உண்மையும் நன்மையமான இருதயத்தில் என்ன பண்ணுவாங்க? காப்போம். யார் வசனத்தை கேட்குறாங்களோ அவங்க இருதயம் உண்மையா இருக்கும், நன்மையா இருக்கும். சொல்லுங்க. உண்மையா இருக்கும். இங்க வந்தா வசனத்தை கேட்க கேட்க உள்ளத்துல ஏதோ ஒன்று நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, உள்ளத்துல நீ அழகா மாறிடுவ. வெளியே மட்டும் இல்லை, உள்ள அழகா மாறிடும். அன்பு, சாந்தம், இச்சை அடக்கம், பொறுமை, விசுவாசம். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வசனத்தை கேட்க கேட்க புடமிட 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 வாழ்க்கை என்ன பண்ண? அழகா மாறிடும். இப்ப பாருங்க, வசனத்தை காத்து கொள்ளுகிறபடினால நீ பொறுமையோடு கூட என்ன பண்ணுவ? பலன் கொடுக்கிற. பக்கத்து சொல்லுங்க. வசனத்தை கேட்கிறவங்க என்ன பண்றாங்க? வசனத்தை காத்து பொறுமையோடு கூட பலன் கொடுப்ப. பக்கத்து சொல்லுங்க. பலன் கொடுப்ப. வசனத்தை கேட்கலன்னா எங்கெங்க பலன் கொடுக்க முடியும்? நான் சொல்றேங்க. நான் சொல்ற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை, அது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்டா நான் சொல்றேன், நீ பலன் கொடுப்ப. ஜெபத்துல பலன் கொடுப்ப. ஜெபத்துல ரிவார்டு வரும். ஜெபத்துல உங்களுக்கு பலன் வரும். உன் ஜெபம் வீணா போகாது. உன் ஜெபம் காத்துல போகாது. உன் ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் வரணும்னா நான் சொல்றேன், இந்த வசனத்தை நீ கேட்க கேட்க இந்த உள்ளத்தை அழகா மாத்தும். இது என்ன பண்ணோம்? ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 என்ன பண்ண உனக்கு பலன் வந்தே தீரும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒரு ஜெபத்துக்கு 100 எத்தனையா வரும், ஒரு ஜெபத்துக்கு 30 எத்தனையா வரும், ஒரு ஜெபத்துக்கு 60 எத்தனையா என்ன பண்ணும் வரும். இருந்தா ஆமேன் சொல்லுங்க. நீ ஒரு நாளும் ஃபெயிலா போகவே மாட்டேன். சொல்லுங்க. ஃபெயிலா போகவே மாட்டேன். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தையை படிங்களேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் நினைக்கிறேன். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளபடி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு இயேசு சொன்னார். எப்பா, என்கிட்ட வந்து என் வார்த்தைகளை கேட்கிறவனை, அவைகளபடி செய்கிற மனுஷனை யாருக்கு ஒப்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் காட்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு இயேசு சொல்றாரு. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. யாருக்கு ஒப்பா இருக்கிறேன்னு உங்களுக்கு காண்பிப்பேன். வாசிங்க சொல்லுங்க. ஆழமாய் தோண்டி பாருங்க, நான் யாருக்கு ஒப்பான்னா, கற்பாறையில் மேல் கட்டப்பட்ட அஸ்திபாரம் போட்ட வீடு கட்டுற மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். எதுங்க? நல்ல ஃபவுண்டேஷன், நல்ல கற்பாறையில் போட்ட ஃபவுண்டேஷன். இருந்தா ஒரு ஆமேன். அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷன். சொல்லுங்க. நான் சொல்றேன், நீ வசனத்தை கேட்டா நீ வீடு கட்டுகிற மனுஷனா மாறிடுவ. எழுத்தின்படியே வீடை கட்டுவ, எழுத்தின்படியே வாழ்க்கையை கட்டுவ, எழுத்தின்படியே தொழிலை கட்டுவ. எதெல்லாம் வந்து நம்மளால கட்ட முடியும் சொல்லுங்க, பில்டு பண்ண முடியும். சொல்லுங்க, பில்டு பண்ண முடியும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. எப்படி பில்டு பண்ண? அஸ்திபாரம் போட்டு பில்டு பண்ணுவியான். சாதா கிடையாது. அஸ்திபாரம் போட்டு என்ன பண்ணுவேன்? பில்ட் பண்ணுவேன். சொல்லி நீ பில்ட் பண்ணது எப்படி இருக்குமானா, மழை வந்து காத்து வந்து புயல் அடிச்சா கூட என்ன பண்ண முடியாது, உன் வாழ்க்கையும் ஒழியாது, உன் வீடும் ஒழியாது, எதுவுமே ஒழிஞ்சு போகாது, எல்லாம் உறுதியா இருக்கும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். சொல்லுங்க. யூ ஆர் ய வைஸ். நீ ஒரு புத்தி உள்ள மனுஷன். பக்கத்துல வசனத்தை கேட்டு அவள் படி நெஞ்சிட்டா
புத்தி உள்ள ஜெபம் செய்வேன், புத்தி உள்ள வாழ்க்கை வாழ்வேன், புத்தி உள்ள எதிர்காலம் இருக்கும், எல்லாவற்றையும் கட்டுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, உங்க பிள்ளை வாழ கட்டப்படும். வசனத்தை கேட்டு அவைகள் எப்படி செஞ்சு ஜெபத்தில் அவைகள் எப்படி செய்ய ஆரம்பிச்சனா, நான் என்ன சொல்றேன், நீ சாதாரண மனுஷனா இருக்க மாட்ட, அசாதாரண மனுஷனா மாறிடுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ கட்டுவேன். பக்கத்துல சொல்லுங்க, நான் கட்டுவேன். ஆமென் சொல்லுங்க, நான் கட்டுவேன். புத்தி உள்ள மனுஷனா இருப்பேன். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும், வாட் எவர் ப்ராப்ளம், வாட் எவர் ட்ரபிள், வாட் எவர் என்ன வந்தாலும், என்னுடைய வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் என்னுடைய இதையும் என்ன பண்ண முடியாது, அழிக்கவே முடியாது. உறுதியான திடமான ஸ்டேபிளா நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம், இருப்போம். ஏன்னா வசனம் அழியாது, இயேசு அழியாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு மாறாதவர், அந்த வசனமும் மாறாதது. அந்த வசனம் உலக்குள்ள போயிடுச்சு. நான் சொல்றேன், எந்த பிரச்சனையும் ஒன்று செய்ய முடியாது. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் கேட்குறேன். ஞாயிற்றுக்கிழமை பாசமா சனிக்கிழமை ஏம்மா வந்துடுமா, ஏமா வசனத்தை கேட்காது இருக்கிற பாவம். அவங்க ஃபோன் போடுவாங்க, நானாவது கொஞ்ச நேரம் போய் தூங்க போவேன், அப்புறம் ஏச்சுப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, வசனத்தை போட்டு எல்லாருக்கும் போட்டு ஃபோன் போட்டு சொல்லிப்பாங்க, வந்து கேளு இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா உன் வாழ்க்கையை கட்டணும். அப்பா இது வந்தாலே பொல்லாததுப்பா, இது பேசிச்சுனாலே ஒன்றுமில்ல ஆளு கூட தூஞ்சி போடுவான், இது பேசிச்சுனாலே எல்லாம் இடிச்சிடுவான்ப்பா அப்படின்வாங்க. நான் சொல்கிறேன், நீ வசனத்தை கேட்டினா, நீ எங்கே போய் ஒரு ஆறுதல் பேசினாலும், எங்கே போய் ஒரு தைரியம் பேசினாலும், எங்கே போய் ஒரு புத்தி சொன்னாலும் அது நல்லா இருக்கும். ஆமென். நீ கட்டுவ, மற்றவங்களுக்கு கட்டுற மாதிரி நீ ஆசீர்வாதமா இருப்ப. அப்படிதான் ஆண்டவர் உன்னை வைக்க போறார். விளங்குறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை ஒன்று வாசிங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 2 வசனம் படிச்சு முடிக்க போறோம். 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வசனம் வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். நடந்தான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இயேசு கை அவனை, அற்ப விசுவாச, ஏன் என்னை சந்தேகப்பட்டாய். பாருங்க, அவன் பேதுரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீரானால் நானும் அந்த கடல்ல நடந்து வரட்டுமா அப்படின்னு கேட்கிறான். புயல் அடிக்குது, காத்து அடிக்குது, மழை பெய்யுது, சத்தம் வீசுது. ஆண்டவர்கிட்ட கேட்கறான், ஆண்டவரே நீரானா கடல்ல நானும் நடக்கட்டுமான்னு கேட்கறான். ஆண்டவர் சொல்றார், அப்படியா, அவ்வளோ ஆசையா, நீ நடக்கணும் வாப்பா அப்படின்றார். இப்போ பேதுரு எழுந்து என்ன பண்றான், எல்லாருக்கும் 11 பேர் இருக்கிறான், இவன் மட்டும் எழுந்து என்ன பண்றான், கடல்ல குச்சி நடக்கிறான். கடல்ல குச்சி என்ன பண்றான், நடக்கிறான். பேதுரு தண்ணி மேல நடக்கலங்க, அவர் வா என்று சொன்னாரே அந்த வார்த்தையின் மேல தான் என்ன பண்ணா, அவன் நடக்கிறான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் தண்ணீர் மேல நடந்தேன்னு வச்சுங்க, வா என்று சொல்ல வார்த்தையின் மேல என்ன பண்றாங்க, நடக்கிறான். இந்த வார்த்தையின் மேல 4 ஸ்டெப் வைக்கிறான் பாருங்க. இப்ப என்ன பண்றான், வார்த்தையை விட்டு கண்ணை என்ன பண்றான், காற்றை பார்க்கறான். இயேசுவை பார்த்தான், வார்த்தையை பார்த்தான், நடந்தான். காற்றை பார்த்தான், கடலை பார்த்தான், புயலை பார்த்தான், உள்ள போயிட்டான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பிரச்சனையை பார்க்காத, புயலை பார்க்காத, உபத்திரத்தை பார்க்காத, வியாதியை பார்க்காத, இவன் பொல்லாதவனை பார்க்காத, வேலை இல்லைன்னு பார்க்காத, வேலை வராதுன்னு நினைக்காத, அப்படி இப்படி எதை பார்த்து பேசாத. சொல்லிக்க பெருக செய்வேன்னு சொல்லிக்கிறார். அந்த வார்த்தையை பார்த்து ஒரு ஸ்டெப்பா நடந்துனே போ. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லு. புயல் வரட்டும், காத்து அடிக்கட்டும், என்ன அடிக்கட்டும், அதை பார்க்காத. சரி பார்த்தா உள்ள போயிட்டான். இப்ப என்ன பார்க்கறான், ஆண்டவரே ரட்சின்றான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்ன பண்ணுங்க, ரட்சியும். இப்ப ஆண்டவர் தூக்கி விடுறாரு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. வார்த்தையை எப்போ வாங்கினானோ அந்த வார்த்தை உள்ள போச்சு. கொஞ்சம் அவிசுவாசம் வந்து சந்தேகம் வந்து உள்ள போயிட்டான். ஆனா வார்த்தை உள்ள இருக்குது பாரு, அந்த வா என்ற வார்த்தை இவனை ஆண்டவர்கிட்ட கூப்பிடுது. ஆண்டவரே என்ன ரட்சின்னு சொல்றான் பாரு. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, திருப்பி அவனை வர வச்சிட்டார் மேல.
ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அந்த வார்த்தை ஆண்டவரே வருத்தமான்னு சொல்லி வார்த்தையை கேட்டான் பாரு, வான்னு சொன்னார் பாரு, அந்த வார்த்தை அவனுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. அவர் என்னிடத்துல வர சொல்லிட்டார், அந்த வார்த்தை இருக்குது. நான் என்ன பண்ண, கடலுக்குள்ள போக மாட்டேன், இப்போ போக மாட்டேன், தப்பு பண்ணிட்டேன், போக மாட்டேன். இப்போ ஆண்டவரை கூப்பிட்ட போது திருப்பி அந்த வார்த்தை என்ன பண்ணுது, அவனை மேலே தூக்கி என்ன பண்ணுது, விடுது. உன்னை மேலே தூக்கி விடுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. அவனை கீழே விடாது, உன்னை அமிழ விடாது, உனக்கு தரையில போக விடாது, உன்னை முழுக விடாது. அந்த வார்த்தை உன்னை தூக்கி எடுக்கிற வார்த்தை, உன்னை உயர்த்துகிற வார்த்தை, உன்னை மேலாக்குற வார்த்தை, உன்னை தலையாக்குற வார்த்தை, உன்னை ஆசீர்வதிக்கிற வார்த்தை. அந்த வார்த்தையை கேளு, படி, மெடிடேட் பண்ணு. நிச்சயமா சொல்றேன், எந்த பிரச்சனையும் புயலும் காற்றும் மழையும் கூட என்ன பண்ண முடியாது, உன்னை விழுத்தவே முடியாது. ஒரு வசனத்தை படிங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. அப்போஸ்தலர் 4:26. கர்த்தருக்கு விரோதமாகும் தேவரீர் தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. போதும். நீங்க அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், உங்களுடைய வார்த்தையின்படி நீங்க என்ன பண்ணீங்க, உரைத்தீங்க. அதுக்கு பின்னாடி கடைசியா வந்தோன்னோ அவங்க என்ன பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. அவர்கள் கூடி இருந்த இடம் என்ன பண்ணுதுங்க, அசைந்தது. ஹல்லேலூயா. இவங்க என்ன பண்றாங்க, ஒரே உபத்திரம், ஒரே பிரச்சனை. ஆனா பிரச்சனையும் உபத்திரமும் அடி நெருக்கிறாங்க. ஆனா ஆண்டவரே முது தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே, முது வசனத்தை சொன்னீரே. ஆண்டவரே முது ஊழியக்கார பிரசங்கிக்கும் போது அற்புத அடையாளங்களை செய்யும் அப்படி சொல்லி என்ன பண்றாங்க, கிருபை உள்ள வார்த்தைகளுக்கு என்ன பண்ணுங்க, அற்புதங்கள் அடையாளங்களை செய்யும் அப்படி சொல்ல போது அங்க கூடி இருக்கிற இடம் என்ன பண்ணுங்க, அசைது. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. நான் சொல்றேன், முது கிருபை உள்ள வார்த்தைங்க. அந்த வசனத்தை படிங்க. ஆமென். முப்பத்தொன்பது 30 31 படிங்க. இயேசுவின் நாமத்தினால் அடையாளங்கள் அற்புதங்கள் நடத்தும்படி தேவ வசனத்தை பார்த்தீங்கன்னா 29 இப்படி கர்த்தாவே உமது பயபுரத்திலும் தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்கள் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி செய்து. இப்ப என்ன பண்றாங்க, வாக்கு தத்தங்களை என்ன பண்றாங்க, தேவனுக்கு அவர் நாமத்தையும் வாக்கு தத்தங்களையும் கர்த்தர் என்ன பண்றாங்க, ஞாபகப்படுத்துறாங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. முத ஊழியக்காரருக்கு அன்னைக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரணும், ஆண்டவரே இந்த வாக்கு தத்தங்களை பார்க்குறோம், அற்புதங்களை செய்யுங்க, அதே அதிசயங்களை செய்யுங்க, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினால ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்றாங்க பாருங்க. கூடி இருந்த இடம் என்ன பண்ணுது, அசைந்தது. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தறினாரு. தேவன் தமது வசனத்தை என்ன பண்றாரு, உறுதிப்படுத்துறாரு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்க எல்லாம் வசனத்தை வைத்து நீங்க ஜெபம் பண்றீங்களோ அங்க எல்லாம் அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். விளங்குதா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க.
அதனால பிரியமானவர்களே, என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, வசனத்தை கேட்க வாஞ்சையும் தாகம் உள்ளவர்களாய் ஓடி வந்து கேளுங்க. எவ்வளவு வசனம் கேட்குறீங்களோ அவ்வளோ வசனம் உள்ள போகும். எவ்வளோ வசனம் உள்ள போகுதோ அவ்வளோ ஜெபத்துக்கான பதிலை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. நீங்க என்ன மறந்தாய் அப்படின்னு சொல்ற மாதிரி விட்டுறாதீங்க. வசனத்தை மறந்தாய் அப்படின்னா விட்டுறாதீங்க. வசனம் என்ன பண்ணக்கூடாது? மறக்கவே கூடாது. அதனால பாருங்க, கர்த்தரையும் வசனத்தையும் மறக்காம ஆலயத்துக்கு வாங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷனிடத்துல செய்வதை போல தேவனிடத்துல போகாதீங்க. மனுஷன் வேற, தேவன் வேற. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் வசனத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க, நிச்சயம் அற்புத அடையாளங்களை உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? செய்வார். ஜெபம் செய்வோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால முது திரு சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, என் நாமத்தினால கேளுங்கள், பிதா உங்களுக்கு அருளுவார் சொன்னீங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்க கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே. இதோ இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே முது வசனம் நிலைத்திருக்கத்தக்கதாக, ஆண்டவரே முது வசனத்தை ஆண்டவரே கனி கொடுக்கத்தக்கதாக, ஆண்டவரே வசனத்தின்படி ஆண்டவரே அஸ்திபாரம் போடத்தக்கதாக, ஆண்டவரே ஆழமாய் தோண்டு கட்டுகிறவர்களாய் காணப்படத்தக்கதாக, ஆண்டவரே புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கத்தக்கதாக, ஆண்டவரே நீங்க வசனத்தை கேட்டு அதன்படி செய்யத்தக்கதாக அந்த கிருபையை இந்த மக்களுக்கு தந்தருளும்படி, ஜெபத்தில் வெற்றி பெறும்படி, ஜெபத்தில் ஆண்டவரை மேலாகும்படி, ஜெபத்துக்கான ஆண்டவரே பதில்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்யுங்க. இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய கைத்தொழிலை ஆசீர்வதிங்க, அவருடைய பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, போக்குவரத்தை ஆசீர்வதிங்க, சரீர சுகம், சரீர பலன், தீர்க்காயுசை தாங்க, சமாதானத்தை தாங்க, விடுதலையை தாங்க, தேவைகளை சந்திங்க. இயேசு என்ற நாமத்தினால பிசாசுடைய சகல தந்திரங்களையும், சாத்தானுடைய சகல தந்திரங்களையும் இயேசு நாமத்தினால கடிந்து கொள்ளுகிறோம். வியாதியை உண்டாக்குற, பலவீனத்தை உண்டாக்குற, பற்பல விதமான உபத்திரத்தை கொண்டு வருகிற சாத்தானே, இயேசு என்ற நாமத்தினால உன்னை அதட்டுகிறோம். விலகி போ என்று விரட்டுகிறோம். ஆண்டவரே, இப்போதும் உமது கரம் இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீர் உதவி செய்யும், உதவி செய்யும் அந்த ஒவ்வொரு மக்களுக்கும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.